இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சைல்ட்ஹுட் மெமரி. என்னைக்காவது ஊருக்கெல்லாம் நாங்கள் போனோம் அப்படின்னா அங்கே லோக்கலில் வந்து இந்த பழம் எங்கேயா கிடைக்கிறப்ப பறித்து சாப்பிடுவோம். இது என்ன பழம்னே தெரியாது, ஆனால் விதையாக இருக்கும். இப்போ தான் ரோட்டில் போகிறவங்க கிட்டே கேட்டேன், சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இங்கே காட்டுறேன் வாங்க. இதாங்க கோவப்பழம். கோவக்காய் வந்து ரொம்ப நாள் கொடியிலேருந்து பறிக்காமல் விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது பழமாயிரும். இது வந்து கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ என் கையில் வந்து இருக்கிறது நல்லா பழுத்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பாதி காய் பாதி பழமாக இருக்குது, அதை நம்ம பறிக்கலை. இதெல்லாம் கை கட்டுற கேப்லேயே இருக்குது. ஸோ பறிப்போம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, மீடியமாக இருக்குது. இந்த பலூன்லாம் காற்று போன பலூன் மாதிரி இருக்குதுங்க, புஷ் புஷ்ன்ட்டு. இது உள்ளே இப்படி தாங்க இருக்கும், கொலகொலான்னு இருக்கும். விதை நல்லாயிருக்கும், ஏன்னா விதை நிறையா இருக்கும். ஏன்னா கோவக்காயில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை, விதை ஜாஸ்தி இருக்கும். ஸ்மெல்லு பெருசாக எதுவும் வரல, பட் நம்ம பொரிச்சதில் டேஸ்ட் பண்ணுவோம். இதை எப்போ கிழிச்சிச்சின்னு தெரில, அதனால் இது வேணாம், நம்ம கீழே போட்டுடலாம். இது சும்மா கையில் வச்சாவே வந்து உடஞ்சிருது. அதனால் இருந்த தண்ணி பாட்டிலில் வந்து வாஷ் பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டும் இல்லை, ஸ்வீட்டும் இல்லை, ஆனால் என்னமோ டேஸ்ட் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஃப்ரூட் டேஸ்ட் எனக்கு வருது. குக்கும்பர். கும்பரில். ஓகே, நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.